வணக்கம் மக்களே. வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு, ரேஷன் கார்டு போல ஆதார் அட்டையும் மிகவும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக உள்ளது. அதுவும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழங்கும் சேவைகளை பெறுவதற்கு இந்த ஆதார் கட்டாயம் தேவைப்படுகிறது. இது தவிர குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது, வங்கி தொடர்பான சேவை, லோன் எடுப்பது, புது சிம் கார்டு வாங்குவது, KYC அப்டேட், இறப்புச் சான்றிதழ் பெறுவது என அனைத்திற்கும் ஆதார் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் ஆதார் குறித்த ஒரு முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது ஆதார் அட்டையில் பெயர், முகவரி அல்லது பிறந்த தேதி போன்ற மாற்றங்களை செய்ய விரும்பினால் அல்லது அப்டேட் செய்ய விரும்பினால் இப்போது எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாகவே செய்யலாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது UIDAI ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் 14, 2025 என்று தெரிவித்துள்ளது. எனவே ஆதார் பயனாளர்கள் ஆதாரை வரும் ஜூன் 14க்குள் இலவசமாக புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஒருவேளை இந்த காலக்கெடு முடிவடைந்து விட்டால் 50 முதல் 100 ரூபாய் வரை செலுத்த வேண்டும். குறிப்பாக ஜூன் 14க்கு பின்பு கட்டணம் செலுத்தினால் மட்டுமே பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற மாற்றங்களை செய்ய முடியும் என்று கூறப்படுகிறது. நீங்கள் ஆதார் அட்டையை இலவசமாக அப்டேட் செய்ய விரும்பினால் UIDAI-யின் அதிகாரப்பூர்வ வலைதளமான மை ஆதார் போர்ட்டலை பயன்படுத்தவும். அதேபோல் உங்கள் ஸ்மார்ட் போனில் மை ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போது ஆதாரில் பெயர், முகவரியை எவ்வாறு புதுப்பிப்பது என்பதை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முதலில் ஆதார் இணையதளமான uidai.gov.in என்ற தளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் மை ஆதார் என்பதை கிளிக் செய்தவுடன் கீழே தோன்றும் மெனுவில் இருந்து உங்கள் ஆதாரை புதுப்பிக்கவும், அதாவது அப்டேட் செய்யவும் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதாவது அதன் பின்னர் ஆதார் எண் மற்றும் கேப்ஷா சரிபார்ப்பு குறியீட்டை உள்ளிட்ட பிறகு சென்ட் OTP என்பதை கிளிக் செய்யவும். அடுத்து உங்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு OTP வரும். இந்த OTP உதவியுடன் உள்நுழைய முடியும். பின்பு உங்கள் ஆதாரில் பெயர், முகவரி உள்ளிட்ட சுய விவரங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை ஒருமுறை சரி பாருங்கள். குறிப்பாக இந்த சுய விவரங்கள் தவறாக இருந்தால் செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்ய வேண்டும். இதற்காக நீங்கள் ஏதாவது ஒரு அடையாள அட்டையை ஆதாரமாக சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் உள்ளிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கும். இதில் நீங்கள் எதை சப்மிட் செய்கிறீர்களோ அதை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்து உங்களது அடையாள அட்டையை அப்லோட் செய்யுங்கள். அதன் அளவு 2 மெகாபைட்டை விட குறைவாக இருக்க வேண்டும். அதே போல முகவரி மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் அதை செலக்ட் செய்து அதற்கான ஆதாரத்தையோ ஆவணத்தையோ அப்லோடு செய்ய வேண்டும். அந்த ஃபைலுக்கு கண்டிப்பாக 2 மெகாபைட்டை விட குறைவாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக உங்கள் அடையாள அட்டையும் முகவரி ஆவணமும் JPEG, PNG இல்லையென்றால் PDF ஃபார்மேட்டில் இருத்தல் வேண்டும். இதை அடுத்து சப்மிட் செய்ய வேண்டும். அடுத்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வரும். மேலும் ஒரு யூனிக் அப்டேட் நம்பர் அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கும். இதை வைத்து உங்களது விவரங்கள் அப்டேட் ஆனதை எளிமையாக கண்காணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.